அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, லாஸ்ட் சண்டே நடந்த குரூப் 4 எக்ஸாம் உடைய மேக்ஸ் ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரெண்டையுமே சேர்ந்து பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வேக்கன்சிஸ் கம்மி, நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் அதிகன்றதுனால நமக்கு கொஸ்டின் வந்து குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ மற்றதெல்லாம் ஈஸின்னு சொன்னாங்க. ஸோ மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸ் வந்து குரூப் 2 ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேவா? மற்றபடி கொஸ்டின் எல்லாமே சிம்பிள் தான். மற்றதெல்லாம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. பட் மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. பட் இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்கும்போது கொஸ்டின் ஏன் இப்படி கேட்டாங்கன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் அங்கே தரேன். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கான ஆன்சர் கீயை பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த தடவை கட் ஆஃப் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம 1499க்கு நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக இந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து டோட்டலாக எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்லேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் எல்சிஎம் ஹச்சிஎஃப்னு கேட்டிருந்தாங்க. பட் அது வந்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கொஸ்டின் கிடையாது. அது வந்து ரீசனிங் கொஸ்டின். ஸோ அதனால தான் அதை நான் 4+1ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் செக் பண்ணும்போது 5 கொஸ்டின் கேட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதனால் இங்கே மொத்தமே எத்தனை கொஸ்டின் தான், 4 கொஸ்டின் தான் எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் வந்து ரீசனிங்கோட கொஸ்டின். ஸோ ரீசனிங் கொஸ்டினை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல நம்ம கேட்டிருந்தாங்க. அடுத்தது மென்சுரேஷனில் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மிக்சர் அண்ட் அலிகேஷனில் ஒரு கொஸ்டின். இதெல்லாம் சிம்பிள் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிம்பிளிஃபிகேஷனில் 4, டைம் அண்ட் ஒர்க்கில் 1, பர்சன்டேஜில் 1, ரீசனிங் 7. ஸோ டோட்டலாக 27 கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இந்த தடவை 27 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டாபிக் வைஸாக அந்த கொஸ்டினை அதோடைய ஆன்சர் என்னன்றதை செக் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் மேலே போட்டிருப்பேன். நீங்கள் ஆன்சர் செக் பண்ணும்போது அந்த கொஸ்டினை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஸ்டின்லேருந்து டேரெக்டாக சால்வ் பண்ணும்போது நம்ம மாறி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம டாபிக் வைஸாக பிரித்து தென் கட் ஆஃப் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் டிலே. ஸோ வேறு எதுவும் இல்லை. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் வந்து வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஹச்சிஎஃப் பார்த்துலாம். ஸோ எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் 132, அதாவது எனக்கு கிடைச்ச கொஸ்டினில் இருந்து 132th கொஸ்டின் வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல இருந்தது. த ஹச்சிசிஎஃப் ஆஃப் 2 numbers இஸ் 11 அண்ட் தயர் எல்சிஎம் இஸ் 693. இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 77, ஃபைண்ட் த அதர். ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க, அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, x into y is equal to LCM of the 2 number into HCF of the 2 number. ஸோ இந்த LCM HCFக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் வந்து நம்ம கோர்ஸில் இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்லேயும் நம்ம போடுவோம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். ஒரே நாளில் எல்லாமே அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இதில் பேசிக் மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்கும். வேணும்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 year வேலிடிட்டி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஸோ 2 நம்பரை வந்து ப்ராடக்ட் பண்ணுறது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, அந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க, அதே மாதிரி அந்த 2 நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க. ஸோ அந்த 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னா, அந்த 2 நம்பரோடைய எல்சிஎம்மையும் அந்த 2 நம்பரோடைய ஹச்சிசிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றது இது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, என்னது 77. ஸோ நான் ஒய்க்கு பதிலாக 77ன்னு போடுறேன். எல்சிஎம் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 693, ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க 11. ஸோ எனக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்றனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 693 into 11/77. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 111 is 11, 7 7s are 77.
ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 7 is 7, 9 7s are 63, திரும்ப 6 9. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 99. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 99. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான், பட் டைம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன? எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 6 times their ஹச்சிசிஎஃப். அப்போ ஹச்சிசிஎஃப்பை விட 6 மடங்கு பெருசாக எல்சிஎம். அப்போ ஹச்சிசிஎஃப் தெரிஞ்சால் தான் நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹச்சிசிஎஃப் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, என்னது? 12. ஸோ அதே ஃபார்முலா தான், எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஆஃப் டூ நம்பர். ஸோ ஒரு நம்பர் என்ன? 36. அப்போ ஒய்யை நான் 36ன்னு எடுத்துக்கிறேன். எல்சிஎம் வந்து ஹச்சிசிஎஃப் மாதிரி 6 மடங்கு. அப்போ ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன? 12. ஸோ இந்த ஹச்சிசிஎஃப்பை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் கிடச்சிரும். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதை நீங்கள் 6 × 12 அப்படின்னே போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த 36 கீழே இறக்கிடலாம். பட் அதை கீழே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம டேரெக்டாக இங்கேயே சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் கீழே கொண்டு வந்திருக்கேன். இப்போ 1666, 6 6 are 36, 1666, 2 6 are 12. அப்போ 12 × 2, ஆன்சர் இஸ் 24. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 24. வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த கொஸ்டின்லாம் சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஒரு சில கொஸ்டின் வந்து நமக்கு ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, பட் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலில் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதிலிருந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2, சி இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸட்ரா இசட் இஸ் ஈக்குவல் டு 26, தென் எல்சிஎம் ஆஃப் ஹச்சிசிஎஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா, உங்கள் டைமை வீணடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாருமே இந்த கொஸ்டினை என்ன பார்த்துருப்போம்? எல்சிஎம் ஹச்சிஎஃப், இந்த நம்பருக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு சில பேர் வந்து அதனால தான் சொன்னேன், தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போயிருங்கன்னு. ஸோ போகாமல் ஒரு சில பேர் இதிலே உட்காந்துருப்பாங்க, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஆக்சுவலி இது எல்சிஎம் ஹச்சிஎஃப் கொஸ்டின் கிடையாது, இது ரீசனிங் கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். பட் இது எல்சிஎம் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும், பட் இது ரீசனிங்குள்ளே தான் வரும், எல்சிஎம்குள்ளே வராது. ஓகேவா? அதனால் இதை ரீசனிங் டாபிக் கூட சேர்ந்து இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன். இஃப் த டூ நம்பர்ஸ் A and B are in the ratio m is to n, then the LCM of A and B is. A மற்றும் B என்னும் இரு எண்கள் m is to n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B இன் மீ பொது மடங்கு என்ன? HCF LCM கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா A and B, ஓகேவா, A and B என்ன ரேஷியோவில் இருக்குது? m/n ரேஷியோவில் இருக்குது. அப்போ ரேஷியோ அப்படின்னாலே அது சிம்பிளஸ்ட் ஃபார்முக்குள்ளே வந்துடும். அப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்முன்னு ஒரு ரேஷியோவை நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரும் கோப்ரைமாக இருக்கணும். ஓகேவா? இந்த ரெண்டு நம்பரும் கோப்ரைமாக இருக்கணும். அப்போ ஒரு கோப்ரைம், ரெண்டு கோப்ரைம் நம்பருக்கு நீங்கள் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட வேல்யூ 1. இது நமக்கு தெரியும். ஓகேவா? த HCF ஆஃப் எனி நம்பர், ஓகேவா, எத்தனை நம்பர் வேணால் கொடுக்கட்டும், அது எல்லாமே கோப்ரைமாக இருந்ததுன்னா அதோட HCF வேல்யூ 1. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு கான்செப்ட் மைண்டில் இருந்தால் அதே ஃபார்முலா தான் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர். ஸோ இங்கே வந்து ஏபி கொடுத்துருக்காங்க, அதனால் ஏபின்னு எடுத்துக்கலாம். ஏ இன்ட்டு பி, ஏபி இன்ட்டு HCF ஆஃப் ஏபி. ஸோ அப்போ HCF வந்து 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ எல்சிஎம் தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி, அப்போ ஏ இன்ட்டு பி தானே, அப்போ 1 இன்ட்டு எல்சிஎம், எல்சிஎம் ஈக்குவல் டு ஏபி. அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்ன வரும்? ஏபின்னு வரும். நிறையா பேர் எம்என் அப்படின்னு யோசிப்பீங்க. எம்என் இந்த கொஸ்டினில் இல்லை, ஸோ அதனால் அது வந்து நன் அப்படின்பாங்க. கிடையாது. ஸோ இந்த எம் அண்ட் என் அப்படின்றது ரேஷியோ.
ஸோ ரேஷியோ அப்படின்னா அது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். அதை நம்ம கோப்ரைம் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ கோப்ரைமாக இருந்துச்சுன்னா அதோட ஹச்சிசிஎஃப் வேல்யூ 1. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் போடுங்க ஏ கிராஸ் பி, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது ஆக்சுவலி ஃபார்முலா கிடையாது, ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 3 எல்சிஎம் ஹச்சிஎஃப் சம் பார்த்தோம். 3மே ஒரே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நமக்கு சால்வ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின், ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர் 7 and 13. அப்போ இந்த 7, 13 இந்த நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் ரேஷியோ எல்சிஎம். ஹச்சிசிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் வரணும், அடுத்து எல்சிஎம் வரணும். இப்போ இந்த 7 and 13 அப்படின்றது வந்து கோப்ரைம். கோப்ரைமோட ஹச்சிசிஎஃப் என்னது 1. ஸோ டைரெக்டாக 1 போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னது இதுதான். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்னு டிக் பண்ணிடலாம். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணணும்னா கோப்ரைமோட எல்சிஎம் அதோடைய ப்ராடக்டாக இருக்கும். அப்போ 7 into 13 என்ன வரும்? 91. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ வெரி வெரி சிம்பிள். பேசிக்கான விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும், கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். எல்சிஎம் ஹச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதிலெல்லாம் நமக்கு ட்விஸ்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷனில் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து அப்படியே கொஸ்டினை கேட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? த ரேடியஸ் ஆஃப் எ கோனிக்கல் டென்ட் இஸ் 700 centimeter and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கித்தானை. ஓகேவா? கித்தானை அப்படின்னா அது வந்து ஒரு துணி, கம்பளி துணி மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த டென்ட்டு போடுறதுக்கு கம்பளி துணி யூஸ் பண்ணுவாங்களா அது. அந்த கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. ஒரு கூம்பு வடிவ கூடாரம். ஒரு கூம்பு வடிவ கூடாரம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கூம்பு வடிவ கூடாரம். இப்போ இந்த கூடாரத்தில் அவங்க என்ன கொடுத்தாங்க? கோனிக்கல் டென்ட். The radius of a conical tent is 700 centimeter. ஓகேவா? the radius வந்து 700 centimeter. ஆன்சர் மீட்டரில் இருக்கிறதுனால அந்த மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ 700 சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம்னா 7 மீட்டர். அப்போ அதோடைய ரேடியஸ் வந்து 7 மீட்டர். ஹைட் இஸ் 24 மீட்டர். ஸோ ஹைட் அப்படின்றது இது. ஸோ ஹைட் எவ்வளவு? 24 மீட்டர். Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த கேன்வாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேன்வாஸோட லென்த்து, கேன்வாஸ் அப்படின்றது வந்து அந்த கீர்த்தான் இருக்குல்ல, அந்த கீர்த்தானுடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இதோடைய அகலம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட அகலம் என்ன? 4 மீட்டர். லென்த்து. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இதை கண்டுபிடிப்போம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோமா? ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? L is equal to square root of 24 square plus 7 square, which is 24 square plus 7 square. 24 square என்ன வரும்? 576 plus 49. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 625. ஸோ 625 வெளியே வந்தால் 25 மீட்டர். அப்போ லென்த்து வந்து 25 மீட்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இந்த கோனிக்கல் டென்ட்டோடைய ஏரியா கண்டுபிடிப்போம். ஓகேவா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனிக்கல் டென்ட். ஃபார்முலா என்ன? பை ஆர் எல். ஸோ பை வந்து 22/7. ஆர் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஆர் என்னது? 7. எல் என்னது கண்டுபிடிச்சிருக்கோம் 25. ஸோ 7 7 கேன்சல் ஆயிரும். 22 × 25 என்ன வரும்? 550 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நமக்கு தேவை லென்த் ஆஃப் கேன்வாஸ் வேணும். அப்போ லென்த் ஆஃப் கேன்வாஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கேன்வாஸ்
பை விட்த்து. அங்கே ஏரியா ஆஃப் கேன்வாஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 550 பை விட்த்து வந்து 4. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 137.5 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது 10th புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ மென்சுரேஷன் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரியாமல் நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. ஃபார்முலா கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் எ ஹெமிஸ்பியர் ஹேவ்? ஸோ ஒரு ஹெமிஸ்பியர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஹெமிஸ்பியர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்பியர், இந்த மாதிரி இருக்கும் ஸ்பியர். இப்போ இதில் பாதி தான் ஹெமிஸ்பியர். இப்போ இதை நீங்கள் மறந்துடுங்க. இதுதான் ஹெமிஸ்பியர். இப்போ இந்த ஹெமிஸ்பியரில் ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீப்பெரு வட்டத்துடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா இந்த ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சர்க்கிள் இருக்கு. இதே மாதிரி இங்க இருந்து இப்படி ஒரு சர்க்கிள் போடலாமா, அதே மாதிரி இங்கிட்டு ஒரு சர்க்கிள் போடலாமா? ஓகேவா? ஸோ இதிலிருந்து எத்தனை சர்க்கிள் போட முடியும் அப்படின்னா அன்கவுண்டபிள் சர்க்கிள்ஸ் நம்மளால் போட முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் 1 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அது ராங்கு. ஸோ இதில் வந்து எத்தனை சர்க்கிள் போட முடியும்? அன்கவுண்டபிள் சர்க்கிள், அதாவது இன்ஃபினிட்டி சர்க்கிள் நம்மளால் போட முடியும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு ஹெமிஸ்பியர், மேலே ஒரு சர்க்கிள் போட்டுட்டோம். ஸோ மேலே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் போடலாம். ஓகேவா? இந்த பக்கம் இப்படி ஒரு சர்க்கிள் போடலாம். அதுவும் இதே ஷேப்பில் தான் இருக்கும், ரேடியஸ் மாறாது. அப்போ இதில் வந்து எத்தனை சர்க்கிள் போட முடியும் நம்மளால்? அன்கவுண்டபிள் சர்க்கிள்ஸ் நம்மளால் போட முடியும். ஸோ ஆன்சர் இஸ் அன்கவுண்டபிள். ஓகேவா? 1 கிடையாது, அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர் whose height is 4 meter and whose base area is 500 meter square. ஸோ சிலிண்டர். ஸோ ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டருடைய பேஸ் ஏரியா அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பேஸோட ஏரியா ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். சிலிண்டருடைய வால்யூம் ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ அவங்க பை ஆர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. பை ஆர் ஸ்கொயர் எவ்வளவு? 500. ஹச் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? அப்போ இந்த பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 500 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹைட் வந்து 4, அப்போ 2000. ஸோ ஆன்சர் இஸ் 2000 மீட்டர் கியூப். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, வெரி வெரி சிம்பிள். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த ஃபார்முலா இதை ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதுவும் ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, ரொம்ப டஃப் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் போல். ஓகேவா? whose placed in the room 24 meter long, 18 meter broad, 16 meter height. ஸோ நம்ம என்ன வேணும்? லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் போல் கண்டுபிடிக்கணும், அதாவது டயகனல் கண்டுபிடிக்கணும். ஸோ டயகனல் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த டயகனல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? லென்த்து கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா என்ன? லென்த்து ஸ்கொயர் ப்ளஸ் பிரெத்து ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட்டு ஸ்கொயர் போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே லென்த் எவ்வளவு? 24 ஸ்கொயர் ப்ளஸ் 18 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் விச் இஸ் 24 ஸ்கொயர் என்ன வரும்? 576. 18 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 18 ஸ்கொயர் வந்து 55. 324. 16 ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னா 256. ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 1156 வரும். ஸோ லாஸ்ட் டிஜிட் 6 அப்படின்றதுனால என்னுடைய ஆன்சர் 4 அல்லது 6ஆக இருக்கும். ஸோ 2 நம்பர் கேன்சல் பண்ணிட்டா 3, 34, 31,
அப்போ 3 4s are 12 சின்ன நம்பர். அப்போ 34 தான் என்னுடைய ஆன்சர். ஸோ மை ஆன்சர் இஸ் 34. ஸோ எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், கியூப் ரூட் எடுக்கணுன்றதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ இன்னும் போடலை. ஸோ அடுத்து அந்த வீடியோ தான் வரும் உங்களுக்கு. ஸோ கோர்ஸில் வந்து நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். யூடியூப்பில் ஒன்றும் அந்த வீடியோ போடலை. ஓகேவா? உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நம்ம கோர்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ யூடியூப்பில் வந்து இன்னொரு 1 வீக்கில் நம்ம அந்த வீடியோ போட்டுருவோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மிக்சர் அண்ட் அலிகேஷன். இது ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் இதுவுமே எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட சேர்ந்தது தான். பட் வந்து கொஸ்டின் மிக்சர் அண்ட் அலிகேஷன்றனால நான் இதில் எடுத்து போட்டிருக்கோம். பட் இது வந்து இதுவும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இந்த தடவை எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கொஸ்டினில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணி 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால் அடுத்த எக்ஸாம்லையும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இத்தனை கொஸ்டின் வருமா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஸோ அது கொஸ்டின் செட்டை பொறுத்து, அவைலபிலிட்டியை பொறுத்து, எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் எத்தனை, அப்போ அப்ளிகண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவைலபிள் வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஓகேவா? கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அவைலபிள் ஸ்டூடெண்ட் இல்லை, அவைலபிள் எவ்வளவோ வேக்கன்சி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், எ மெர்ச்சன்ட் ஹேஸ் 120 liters அண்ட் 180 liters ஆஃப் 2 kinds ஆஃப் ஆயில்ஸ். 2 டைப் ஆஃப் ஆயில் வச்சுருக்காரு. He wants to sell oil by filling the 2 kinds of oil in tins or equal volume. ஓகேவா? 2 இது எடுத்துக்கிறாரு, 2 பாத்திரம். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் சச் a tin? வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் வந்து 120 லிட்டர் வச்சிருக்காரு, செகண்ட் இதில் வந்து 180 லிட்டர் வச்சிருக்காரு. சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? அப்போ இந்த 2யுமே அவர் விற்கணும். ஆனால் ஒரே ஒரு அளவு இது மட்டும்தான் வச்சுருக்காரு. அதாவது அந்த மெஷர் பண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அந்த லிட்ரு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த மெஷர் பண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன இருந்தால் 2க்குமே நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10 லிட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ 10 லிட்டர்னா இதை வந்து 12 முறை அளந்துக்கலாம், இதை வந்து 18 முறை அளந்துக்கலாம். அவங்க கேட்டிருக்கிறது கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி. அப்போ அடுத்து 30 லிட்டரு. ஸோ 30 லிட்டரும் இங்கே போட்டோம் அப்படின்னா 120 30ஆல் வகுத்தோம் அப்படின்னா 4 முறை அளக்க முடியும், இதை 6 முறை அளக்க முடியும். ஸோ அப்போ அடுத்து 60னா இங்கே 2 முறை அளக்க முடியும், இங்கே 3 முறை அளக்க முடியும். 90 இங்கே 2 முறை அளக்க முடியும், இங்கே வந்து 1 முறையும் திரும்ப இன்னொரு தடவை அளக்கும் போது கம்மியாக இருக்கும். அப்போ ஆன்சர் 60. ஸோ இதை வந்து இப்படி நீங்கள் செக் பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி, அதிக கொள்ளளவு கொள்ளும் அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 120க்கும் 180க்கும் நீங்கள் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க போதும். ஸோ ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 12 18 6 9 3 2 3. அப்போ 2 3 வருமா, 2 3 6. இங்கே நம்ம எதை டிவைட் பண்ணோம், 10 டிவைட் பண்ணோம், இங்கே என்ன டிவைட் பண்ணோம், 2 டிவைட் பண்ணோம், இங்கே என்ன டிவைட் பண்ணோம், 3 டிவைட் பண்ணோம். அப்போ 2 3 6, 6 3 18, 18 into 2 90, 18 into 2 2 3 6, 6 3 18, 18 120 180. இங்கே 1 வரும், 6. எஸ், இது 2க்கும் 3க்கும் ஹச்சிசிஎஃப் என்ன வரும், 1 வரும். அப்போ 1, அப்போ 1 3 is 3, 3 2 6, 6 into 10 60. ஸோ 60 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் வந்து ஷார்ட்டாக போடுறதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ இனிமேல் தான் வரும் நமக்கு. ஸோ நம்ம கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப 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 சிம்பிளாக கேட்டாங்க கொஸ்டின். ஸோ குமரன் பாட் எ ரெயின் கோட் அண்ட் சேவ்டு ₹25 with discount of 20%. What was the original price of the raincoat? குமரன் 20% தள்ளுபடியில் ஒரு ரெயின்கோட் வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? அவர் 20% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட் அப்படின்றதுனால அவருக்கு ₹25 ப்ராஃபிட். அப்போ 20%ன்றது ₹25. அப்போ ஒரிஜினல் ரேட்டு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் ரேட்டுன்றது 100%. அப்போ 100% அப்படின்றது இந்த 20லேருந்து எதை பெருக்குனா 100 வரும், 5 பெருக்குனா 100 வரும். அப்போ 25 5 பெருக்கணும் அப்படின்னா 125.
அப்போ ஒரிஜினல் ரேட் வந்து ரூ. 125. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பெர்சன்டேஜில் நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். பெர்சன்டேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப டைமே எடுக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அடுத்தது, ஸோ நம்ம கோர்ஸை பற்றின டீட்டெயிலுடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொஸ்டின் எல்லாமே குவாலிட்டியாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா, குவாலிட்டியான கொஸ்டின் இது. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே தரமாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஃபார் த பிரின்சிபல் ₹10,000 the rate of interest is 15% per annum for 3 years. Find the difference between compound interest and simple interest. அசல் தொகை 10,000. ஸோ நம்மளுடைய அசல் வந்து 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years. இதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ப்ரொசீஜராக இதெல்லாம் போட வேணாம். ஜஸ்ட்டு நம்ம கோர்ஸில் நம்ம எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒரு டேபிள் காலத்தில் இது எல்லாமே முடிச்சிருப்போம். ஓகேவா, வித்தின் 2 செகண்ட்ஸில் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். எப்படின்னா 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் கான்செப்ட். ஸோ எத்தனை பர்சன்டேஜ்? 15%. அப்போ 15%க்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 7.0875%. ஓகேவா, அதான் டிஃப்ரென்ஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளோ தான். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இன்ட்டு அசல் 10,000. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 7.0875 டிவைடட் பை 100 இன்ட்டு 10,000. நீங்கள் என்ன பண்ணால் போதும், இங்கே 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ மிச்சம் இருக்குது 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால 2 நம்பர் தள்ளி இந்த பாயிண்ட் வந்துடும். அப்போ 708.75 இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ரொசீஜராக போட்டு ஃபஸ்ட்டு 10,000ல் 15% கண்டுபிடிச்சி அடுத்து அந்த வட்டி கண்டுபிடிச்சி போக வேண்டாம். ஜஸ்ட் இந்த டேபிளர் காலம் மட்டும் படித்தா போதும். பட் இந்த டேபிளர் காலத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. இது எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். ஸோ இது டேபிளர் காலம் மனப்பாடம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா, 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். A person takes a loan of ₹2,000 at 6% simple interest. He returns ₹1,000 at the end of 1 year. In order to clear his dues at the end of 2 years, how much he would pay? ஒருவர் 2,000ஐ 6% வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓர் ஆண்டு முடிவில் ₹1,000ஐ திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ஸோ இதை ப்ரொசீஜராக போட்டிங்கன்னா இதை நீங்கள் நார்மலாக அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? ₹2,000 இருக்குது. ஸோ வருட வட்டி வந்து 6%. ஓகேவா, 6%னா ஃபஸ்ட் இயர் வருஷம் ஒரு 6% வட்டி கொடுக்கணும். அப்போ ₹2,000 6% வட்டின்றது ₹120. ஸோ அந்த பெர்சன்டேஜ் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அப்போ ₹2,120 ஒரு வருட முடிவில் அவர் கடனை திரும்ப செலுத்தணும் அப்படின்னா ₹2,000 அசல், ₹120 வட்டி. அப்போ ₹2,120 அவர் திரும்ப கொடுக்கணும். ஆனால் அவர் ₹2,120 கொடுக்கல. எவ்வளோ தான் கொடுத்துருக்காரு? ₹1,000 தான் கொடுத்துருக்காரு. அப்போ மிச்சம் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? ₹1,120 அவர் கொடுக்க வேண்டிய தொகை. ஓகேவா, ஸோ ₹1,120 கொடுக்க வேண்டிய தொகை. ஸோ இதை இன்னொரு முறை நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ₹2,000 வச்சுருக்காரு. ₹2,000 வந்து ஒரு வருட முடிவில் வந்து ₹2,120 மாறிடுச்சு. அசல் வட்டியோடு சேர்ந்து அவர் கொடுக்க வேண்டிய தொகை. அவர் ₹2,120 கொடுத்துட்டு ₹2,120 கொடுத்துட்டாரு. அதில் ₹1,000 மட்டும் எடுத்துக்கோங்க, மிச்சத்தை எனக்கு கொடுங்கன்றார். ஓகேவா, கான்செப்ட் புரியுதுல? அப்போ இவர் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ₹1,120 இருக்கும். அப்போ 2வது வருஷம் முடிவில் இந்த ₹1,120ல் 6% கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஏன்னா 6% அவர் வட்டியை குறைக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இது மட்டும்தான் பண்ணியிருக்காரு. ₹1,000 கொடுத்துருக்காரு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். 6% கொடுத்துருக்காரு. அப்போ 6% இதுக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 67.2 வரும். ஓகேவா, ஆட் பண்ணும்போது 1187.2 வரும்.
ஓகேவா? ஆனால் இங்கே ஆப்ஷனில் அதில் இல்லை. ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இது நீங்கள் அந்த 1000 ரூபாய்க்கு மட்டும் 6% எடுத்து 60 ரூபான்னு போட்டு 1180 போட்டிருக்காங்க. பட் அது கரெக்டான வே கிடையாது. இதுதான் கரெக்டான வே. மேபி இந்த கொஸ்டின் வந்து கிரேஸ் மார்க்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? மேபி கிரேஸ் மார்க்குக்கு இந்த கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஏதாச்சும் கான்செப்ட் தப்பாக சொல்லியிருந்தா இல்லை எனக்கு புரியாமல் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பட் நான் அது வந்து 4-5 முறை செக் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணதில் இது மேபி கிரேஸ் மார்க்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இதுதான் ஆன்சர் அப்படின்னா நன்னு தான் ஆன்சராக வரணும். ஓகேவா? நாட் அப்படின்றது ஆன்சராக வரணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ரொசீஜராக போட்டால் நமக்கு வந்து 1187.2 வரணும். பட் ஆப்ஷனில் 1187.2 இல்லை. ஸோ அதனால் இது மேபி இந்த கொஸ்டின் கிரேஸ் மார்க்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆப்ஷன் நன் கொடுத்ததுனால நன் தான் ஆன்சர் அப்படின்றத டிக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் 1180 சொல்கிறாங்க. ஸோ 1180 எப்படி வரும்னு தெரில. மேபி நான் ஃபியூச்சரில் பின்னாடி செக் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தப்புன்னு நான் அதுக்கு மட்டும் தனியாக உங்களுக்கு இந்த வீடியோவோட கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒன். A person invested rupees 12,000 in a fixed deposit scheme for 2 years. ஸோ நம்ம அங்கே 3 இயர்ஸ்க்கு பார்த்தோம், இங்கே 2 இயர்ஸ்க்கு பார்க்குறோம். ஸோ 2 இயர்ஸ்க்கு 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். How much amount will be got on maturity of the fixed deposit? ஸோ 5 வருஷம் 5% இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு ஃபார் 2 இயர்ஸ்க்கு டேபிளர் காலம் இதுதான். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா கூட நான் சொல்லிடுறேன், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஃபார் 2 இயர்ஸுக்கு வந்து A + B AB by 100. 3 இயர்ஸுக்கு வந்து A + B + C AB + BC + CA by 100 + ABC by 10,000. ஸோ இந்த ஃபார்முலா தான் இது 3 இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம டிஃப்ரென்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்போம். பட் இந்த ஃபார்முலாவில் இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் லாங்காக இருக்கும், பட் அது ரொம்ப ஷார்ட்டானது. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபார் 5% 2 இயர்ஸ். ஸோ 5%க்கு 2 இயர்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம 10.25 பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. நமக்கு 10.25% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அப்போ 10.25% ஆஃப் எவ்வளவு? 12,000 ரூபாய்க்கு அசலுக்கு போட்டுருங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்க வேணாம். இங்கே என்ன பர்சன்டேஜ் வருதா 2 வருஷத்துக்கு அந்த பர்சன்டேஜ் இன்டூ அசலை நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இங்கே 10.25 டிவைடட் பை 100 இன்ட்டு 12,000. ஸோ இங்கே 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இந்த 120 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 100 + 2 × 10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 10.25 100ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அது இந்த பாயிண்ட் வந்து 2 தள்ளி போயிடும். அப்போ 1025. 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 102.5. இன்னொரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 102.5. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் 1230. 1230. ஸோ அசல் எவ்வளவு? 12,000. 1230. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 13230. ஸோ 13230 தான் என்னுடைய ஆன்சர். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணோம்னா இந்த டேபிளர் காலம் எப்படி பண்ணணுன்றதை நம்ம கோர்ஸில் சொல்லியிருப்போம். பட் இது வந்து ஆன்சர் கீழ்ந்தனால நான் டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். விக்னேஷ் borrows rupees 10,000 for 2 years at 4% per annum simple interest. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. ஓகேவா? 2 இயர்ஸ்க்கு. ஹி லெண்ட் இட் டு சஞ்சய். ஸோ இவர் 4%க்கு ஒரு ஆள்கிட்ட கடனை வாங்கி அவர் சஞ்சய் அப்படின்றவருக்கு 6%க்கு வட்டியாக கொடுக்குறாரு. ஓகேவா? 2% எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு வட்டி கொடுக்குறாரு. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இவருடைய லாபம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் வாங்கின கடன், ஓகேவா, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற நபர்கிட்ட இருந்து விக்னேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4% வட்டிக்கு கடன் வாங்குறாரு. இந்த விக்னேஷ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா சஞ்சய் அப்படின்றவருக்கு
6% வட்டிக்கு இவர் கொடுக்குறாரு. ஓகேவா? அப்போ சஞ்சய் வந்து விக்னேஷுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுப்பாரு? 6% வட்டி கொடுப்பாரு. அந்த 6%ல் இவர் விக்னேஷ் வந்து கடன் வாங்கினவர்கிட்ட எவ்வளோ கொடுத்தா போதும்? 4% கொடுத்தா போதும். அப்போ இவருக்கு இங்கே 2% லாபம். ஓகேவா? 2% ப்ராஃபிட். புரியுதா? ஸோ இவர் 4%க்கு வாங்கி 6%க்கு வட்டி கொடுறாரு. அப்போ சஞ்சய் வந்து விக்னேஷுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரு. ஆனால் விக்னேஷ் அவர் கடன் வாங்கின இடத்துல 4% மட்டும் கொடுத்தா போதும். அப்போ அவருக்கு 2% ப்ராஃபிட். ஸோ ஒரு வருஷத்துக்கு 2% ப்ராஃபிட். ஸோ அதுதான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 100%ன்றது அசல். ஸோ 100% அப்படின்றது வந்து 10,000. நமக்கு தேவை 2%. அப்போ 1% அப்படின்றது வந்து 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க, 100 ரூபாய். அப்போ 2%ன்றது 200 ரூபாய். ஸோ கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்சர் 200 அப்படின்னு. ஓகே, வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. சிம்பிளிஃபிகேஷனும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல அவங்க. சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கேட்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கேட்டாங்க. ஸோ இங்கே x/y, அதாவது x/yயோட வேல்யூ வந்து 2/1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? x² - y² பை x² + y² வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. அப்போ 2² - 1² பை 2² + 1². ஸோ விச் இஸ் 4 - 1 பை 4 + 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் 3/5. அதாவது 3:5 தான் என்னுடைய ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது, ரொம்ப சிம்பிளாகவே கேட்டாங்க. ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டு தான், இல்லை நார்மல் நீங்கள் அல்ஜிப்ராவில் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டு தான். பட் சிம்பிளிஃபிகேஷன் கீழே தான் வரும், ஏன்னா ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணல. அடுத்தது, ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √5, √5 எக்ஸெட்ரா. இதுக்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம பார்த்த உடனே தெரியும் இதுக்கான ஆன்சர் 5 அப்படின்னு. எப்படி 5 வரும் அப்படின்னா, எக்ஸ் கொடுத்துருக்க வேல்யூவை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 5 5 5 5 எக்ஸெட்ரா. இப்போ இந்த டோட்டல் வேல்யூ எக்ஸெட்ரான்னு போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √5x. ஏன்னா எக்ஸெட்ரா போனதுனால இந்த மொத்த வேல்யூவையும் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், எக்ஸெட்ரா. இப்போ இந்த மொதல் 5 மட்டும் விட்டுட்டு இது எல்லாம் எடுத்தாலும் இதுவும் திரும்ப 5 5 5ன்னு எக்ஸெட்ரா போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கும் நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ x² = 5x. அப்போ இந்த x² எப்படி எழுதிக்கலாம்? x × xன்னு எழுதிக்கலாம். அப்போ 5x. ஸோ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 5. ஸோ இவ்வளோ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம எக்ஸாமில் போடணும்னு அவசியம் இல்லை. மல்டிப்ளிகேஷனில் இன்ஃபினிட்டி டைம்ஸ் ஒரு நம்பர் போய்கிட்டு இருந்தால் உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் என்னுடைய ஆன்சராக இருக்கும். ஓகே, 5^1. ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கீழே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், செக் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3x + 4y பை 4x + 6y is equal to 22/32. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? x/y என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா டைம் ரொம்ப இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணாமல் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள், 11/16. ஸோ இப்போ இதை எப்படி நீங்கள் ரீரைட் பண்ணிக்கலாம்? 3x + 4y பை 4x + 6y is equal to 11/16. இப்போ எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1:2. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணும்போது எந்த ஆப்ஷனில் நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் ஆன்சர்னு டிக் பண்ணிடலாம். நீங்கள் பேங்கிங் எக்ஸாமோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஸோ இங்கே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்மளுடைய ஆன்சராக வராது, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. அப்போ 1 போட்டிங்கன்னா 3 × 1 3. ஸோ ஒய்க்கு பதிலாக 2 போடுங்க. 4 × 2 8. அப்போ 8 + 3 என்ன வரும்? 11. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. கீழே அதே மாதிரி. ஸோ 4 × 1 4. ஸோ 6 2s are 12.
ஸோ 12 + 6 16 கீழேயும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். தேர்ஃபோர் 1:2 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? நீங்கள் ஆப்ஷனை வெரிஃபை பண்ணி ஆன்சர் கொடுத்துடலாம். இதை நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 16 இங்கிட்டு கொண்டு போய் 16 3x + 4y = 11 × 4x + 6y இதை உள்ளே கொண்டு போய் எக்ஸுக்கு ஒய்க்கும் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணி இதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டினும் சிம்பிள் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஆல்ரெடி இதை நம்ம சொல்லியிருப்போம். n × n + 1/2. ஸோ இந்த இது வந்து நான் சிம்பிளிஃபிகேஷனில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. n ஸ்கொயரோட ஃபார்முலானா n × n + 1 2n + 1/6. So 1³ + 2³ + 3³ plus etc. n³ n × n + 1/2 whole cube. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1³ + 2³ + 3³ plus etc. plus k³ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து இங்கே என்னுக்கு பதிலாக k போட்டிருக்காங்க 72,900. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1 + 2 + 3 plus etc. k கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? n × n + 1/2 whole square சாரி ஹோல் ஸ்கொயர் வந்து 72,900. ஸோ நமக்கு தேவை n × n + 1/2. அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். n × n + 1/2. ஸோ இங்கே லாஸ்ட் 0 2 0க்கு ஒரு 0 729 எதோட ஸ்கொயரு 27ஓட ஸ்கொயர். ஆன்சர் இஸ் 270. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு டைம் ஆகும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு தரமான கொஸ்டினாக கேட்டு விட்டாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை எப்படி சால்வ் பண்ணுறது? நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை நார்மல் ப்ரொசீஜரில் சால்வ் பண்ண போகிறதில்ல. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணுவோம். ஸோ எப்படின்னா நார்மலாக எல்லாரும் சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம இல்லை, இது கொஞ்சம் அதோட ஈஸியாக இருக்கும். ஓகேவா? டைம் ரொம்ப சேவ் ஆகுறதுனால. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? 3 men and 4 women can earn rupees 3,780 in 7 days. 11 men and 13 women earn rupees 15,040 in 8 days. In what time will 7 men and 9 women earn rupees 12,400? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்க? 3 men 3 ஆண் ப்ளஸ் 4 உமன் சேர்ந்து 7 நாள் வேலை பார்த்துருக்காங்க. 7 நாள் வேலை பார்த்து 3,780 ரூபா சம்பாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி 11 men 11 ஆண் 13 உமன் சேர்ந்து 8 நாள் வேலை பார்த்து 15,040 ரூபா சம்பாரிச்சிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரியும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 7 வச்சு இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 7 வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா 50, இங்கே 28 4 54. இங்கே 8 வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா 1 8 8 மிச்சம் 7 8 188. ஓகேவா? ஓகே. இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 27, இது 94. இப்போ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 94 × 3 men + 4 women. இங்கே 27 × 11 men + 13 women. ஸோ அது நார்மல் ப்ரொசீஜரோட ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 94 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 270 + 12 282 men ப்ளஸ் 9 4s are 36, 4 4s are 16. ஸோ 360 + 16 376 women. 27 270 + 27 270 + 27 வந்து 270 + 27 297.
ப்ளஸ் 270 ப்ளஸ் 270 ப்ளஸ் 2 3 சார் 6 81. ஸோ 270 ப்ளஸ் 81 351. ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் நார்மல் ப்ரொசீஜர் போனாலும் இதுக்கு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ மென்னெல்லாம் ஒரு பக்கம், உமனெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே உமனோட வேல்யூ இங்கே என்ன 376, இங்கே 351. அப்போ இதை இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். அப்போ 376 உமன் மைனஸ் 351 உமன். ஸோ மென் அங்கிட்டு கொண்டு போயிடும். 297 மென் மைனஸ் 282 மென். ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் 25 உமன், இங்கே 15 மென்னு. ஸோ உமனுக்கும் மென்னுக்கும் நீங்கள் ரேஷியோ போட்டிங்க அப்படின்னா 15 இங்கே 3 இங்கே 5. அப்போ 3/5 வரும். அப்போ உமனுடைய ரேஷியோ வந்து 3, மென்னுடைய ரேஷியோ வந்து 5. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 7 மென்னு 9 உமன் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாங்க, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது நமக்கு தெரியாது. வேலை பார்த்து 12,400 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ இந்த மென் டு உமன் ரேஷியோ இருக்குல்ல, இதை இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துப்போம், கம்பேர் பண்ணணும். ஸோ 3 மென்னு ப்ளஸ் 4 உமனை சேர்ந்து 7 நாள் வேலை பார்த்து 3,780 ரூபா சம்பாதிச்சாங்களா? ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணுறது? ஸோ இதை எப்பயும் போல் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 7 இங்கே 540. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இங்கே 54ஐயும் 124 அப்படியே இருக்கட்டும். ஸோ 124 அப்படியே இருந்தால் இப்போ இந்த உமனுடைய ரேஷியோவையும் மென்னோட ரேஷியோவையும் இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ மென்னோட ரேஷியோ என்ன, மென்னோட ரேஷியோ 5, உமனுக்கு 3. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ 7 × 5 ப்ளஸ் 9 × 3 into D by 3 × 5 plus 4 × 3 into இங்கே 7. ஸோ டேரெக்டாகவே நம்ம போட்டுருவோம். ஸோ 12,400, 3,780. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 7 5 are 35, 9 3 are 27. ஸோ 50 62 வரும். ஸோ அப்போ 62D by 3 5 are 15, 4 3 are 12. ஸோ 27. அப்போ 27 × 7 is equal to 12,400 by 3,780. ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த ஸ்டெப்பு நமக்கு தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் 162 is 62, 264 are 124. ஸோ இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ அப்போ 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17 is 7, இங்கே 17 is 7 இங்கே வரும். 5 7s are 35, 4 20, 127 is 27, இங்கே 2. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 10. ஸோ டியோட வேல்யூ என்ன வந்துடும், 10 வந்துடும். ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 10 டேஸில் இந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஸோ அதை நீங்கள் நார்மல் ப்ரொசீஜரில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு டைம் கண்டிப்பாக ரொம்ப இழுக்கும். பட் நார்மல் ப்ரொசீஜர் இல்லாமல் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம கோர்ஸ்லையும் இதை தான் டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ வேணும்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு டாப்பிக்குமே ரொம்ப டஃப்பாக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. கயல் பாட் 5 dozen எக்ஸ். ஸோ ஒரு டசன் அப்படின்றது வந்து 12 எக்ஸ். ஒரு டசனில் வந்து மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்கும், 12 இருக்கும். அப்போ 5 டசன்னா 60 எக்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து 45 எக்கு வந்து நல்ல எக்கு. அப்போ மிச்சம் எத்தனை எக்கு இருக்கும், 15 எக்கு இருக்கும். அப்போ 45 எக்கு குட்டுனா 15 எக்கு வந்து ராட்டனாக இருக்கும், அதாவது கெட்டு போனதாக இருக்கும், அழுகி போனது, கெட்டு போனது. இப்போ இந்த 15 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் சொல்லணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் எப்படி சொல்லலாம்னா, இந்த 15 60லேருந்து டிவைட் பண்ணோம்னா,
ஸோ 60/15 போட்டோம்னா நமக்கு என்ன வரும் 4. அப்போ என்ன அர்த்தம் 4ல் ஒரு பகுதி வந்து 15. அப்போ 100ல் அதாவது 60 4ஆக பிரித்தோம்னா 15 15ஆக பிரிக்கலாம். அப்போ 100 4ஆக பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம் 25 25ஆக பிரிக்கலாம். ஸோ 25 இஸ் மை ஆன்சர். ஸோ இதை நீங்கள் ப்ரொசீஜராக வேணும்னா ஸோ மொத்தம் 60ல் 15ன்றது எத்தனை பர்சன்டேஜ். ஸோ டோட்டல் நம்பர் கீழே நமக்கு தேவையான பர்சன்டேஜ் மேலே இன்ட்டு 100. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். 2 3s are 6, 5 3s are 15, 1 2 is 2, 5 2s are 10. ஸோ 5 5s are 25. ஸோ இப்படியும் நீங்கள் 25% கண்டுபிடிக்கலாம். அல்லது 100% is 60. அப்போ 15 is how many percentageன்னு கேட்கலாம். அப்போ இந்த 16 4ஆல் டிவைட் பண்ணால் 60 4ஆல் டிவைட் பண்ணால் 15 கிடைக்கும். அப்போ 100 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 25 கிடைக்கும். ஸோ 25%. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் எத்தனை ஒரு ப்ராப்ளமை எத்தனை மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமோ எல்லா டைப்லையும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கன்வீனியன்ட் மெத்தடை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம் எந்த இடத்துலையும். ஸோ நெக்ஸ்ட் ரீசனிங். ஸோ ரீசனிங் ரொம்ப 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 சிம்பிள். ஸோ இந்த எல்சிஎம் ஹெச்எஃப் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அந்த கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக டயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நமக்கு இப்படி கேட்டாங்க. இப்போ உங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3, எக்ஸெட்ரா இசட்டோட வேல்யூ 26. அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் ஹச்சிஎஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு, இங்கே தெளிவாக பாருங்கள், ஹச்சு கமா சி கமா எஃப். ஸோ இங்கே கமா இருக்குது. அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் ஆஃப் ஹச்சிஎஃப். ஸோ ஹச்சோட வேல்யூ என்ன, ஹச்சோட வேல்யூ 8, சியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ 3, எஃபோட வேல்யூ என்ன, எஃபோட வேல்யூ 6. இந்த 8 3 6 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ ஃபஸ்ட்டு 8 டேபிள் பெரிய நம்பர் எடுத்துப்போம். ஸோ 8 அதாவது 3 டேபிளில் 8 வருமா, வராது. அப்போ 8 என்னுடைய ஆன்சர் கிடையாது. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 3 டேபிளில் 16 வருமா, வராது. 6 டேபிளில் 16 வராது. அப்போ இதுவும் என்னுடைய ஆன்சர் கிடையாது. அப்போ அந்த 8ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24. 3 டேபிளில் 24 வருமா, வரும். 6 டேபிளில் 24 வருமா, வரும். அப்போ 24 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா. அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இஸ் நாட் ஈக்குவல் டு, இதில் எது 24க்கு சமமாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ 24. அப்போ இது என்னுடைய ஆன்சர் இல்லை, ஏன்னா எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்போ இ ப்ளஸ் எஸ், இயோட வேல்யூ என்ன 5, எஸ்ஸோட வேல்யூ என்ன 19. அப்போ 19 + 5 என்ன வரும் 24. எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஏவோட வேல்யூ என்ன 1, சியோட வேல்யூ என்ன 3, ஹச்சோட வேல்யூ என்ன 8. ஸோ சால்வ் பண்ணால் 9 10 12. ஸோ இதுதான் எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா சார், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் ஆப்ஷன் மட்டும் ஆப்ஷனில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3, ஹச்சோட வேல்யூ 8. ஸோ 8 3s are 24. ஸோ மற்ற 3 ஆப்ஷன்லையும் நமக்கு என்ன வருது 24 24 24ன்னு வருது. ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் 12ன்னு வருது. அப்போ இதுதான் ஆன்சர்னு டிக் பண்ணிடலாம். ஓகே, எவ்வளோ பெரிய சம் கொடுத்தாலும். ஓகேவா. இது நம்ம குழப்புறதுக்காக எல்சிஎம் ஆஃப் ஹச்சிஎஃப் இஸ் நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குழம்பாமல் கிளியராக கொஸ்டினை புரிஞ்சு சால்வ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது ரொம்ப சிம்பிள். 1 2 6 24 120. நெக்ஸ்ட். ஸோ 1க்கும் 2க்கும் வித்தியாசம் என்ன, 1. 2க்கும் 6க்கும் வித்தியாசம் என்ன 3. 6க்கும் 24க்கும் வித்தியாசம் என்ன 18. ஸோ இதில் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா, கனெக்ஷன் இல்லை. அப்போ இந்த கான்செப்ட் கிடையாது இது. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்போம். ஸோ அடுத்து மல்டிப்ளிகேஷனில் ஏதாச்சும் கான்செப்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த 1ஐ 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ இந்த 2ஐ 3ஓட மல்டிப்ளை பண்ணால் 6. அப்போ 6 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 4s are 24. அப்போ 24ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120. அப்போ 120ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 600
ப்ளஸ் 120 விச் இஸ் 720 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒன்று டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும், இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் சேமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டின் தமிழ்ல இருந்து போனீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கிலீஷில் இருந்து நீங்கள் போகிறதும் ஈஸி தான், பட் தமிழ்ல இருந்து போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேச்சு வழக்கில் இருக்கிறதுனால. ஸோ எப்பயுமே கொஸ்டினை எப்படி வாசிக்கணுன்றதை சொல்லிடுறேன். ரமிளா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது? எனதுன்னு ஆரம்பிக்குது. எனதுன்னா யார் சொல்கிறாங்க? ரமிளா சொல்கிறாங்க. அப்போ ரமிளாட்ட இருந்து இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கும். அப்போ ரமிளா ஒரு பெண், அதனால வட்டம். எனது மாமனாரான, ஸோ மாமனார் அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய தந்தை. அப்போ கணவன் அப்படின்னா 2 கோடு. ஸோ கணவன், அவர் பேர் கொடுக்கல. ஸோ கணவன் வந்து ஆண். ஸோ ஆண் அப்படின்னா பாக்ஸு, பெண் அப்படின்னா ரவுண்டு. ஓகேவா? ஸோ மாமனார் அப்போ தன்னுடைய கணவருடைய அப்பா. ஸோ அப்பானா முந்தைய ஜென்ரேஷன். அவங்க பேர் என்னது? ராமநாதன். ராமநாதன் வந்து ஒரு ஆண். ஓகே. எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான, ஒரே மகன்னா இவருடைய அப்பா தானே, அப்போ ஒரே மகன்னா இவர் தான் இருக்க முடியும். அவருடைய பேர் என்ன? ராமன். ஸோ ராமன் யார்? ரமிளாவோட கணவன். ஏன்னா ராமநாதனுடைய ஒரே மகன், ஒரே பையன் தான். அப்போ அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ அந்த பையனுடைய பேர் ராமன். ராமன் ராகவியின் தந்தை. அப்போ ராகவியின் தந்தைனா ராமனுடைய பொண்ணு வந்து ராகவி. ராகவி வந்து பெண், அதனால ரவுண்டு. ரமணி ராகவியின் சகோதரி. அப்போ ராகவியோடைய சகோதரி யாருன்னா, சகோதரினா ஒரே ஒரு கோடு மட்டும். ஸோ சகோதரி யாரு? ரமணி. அவங்களும் ஒரு பெண்ணு. சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ஸோ ரமணிக்கும் ராமநாதனுக்கும் என்ன உறவாக இருக்க முடியும்? ஸோ என்ன உறவாக இருக்க முடியும்? தன் மகனுடைய மகள். மகனுடைய மகள் அப்படின்னா பேத்தி. ஓகேவா? ஸோ அதாவது இங்கிலீஷில் கிராண்ட் டாட்டர். ஆன்சர் இஸ் கிராண்ட் டாட்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ கொஸ்டினை எப்படி நம்ம கொண்டு போகிறோன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யார்கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கணும், எப்படி கொண்டு போகணும், இந்த மேப் மட்டும் போட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஸ்டின் சிம்பிள். பிளட் ரிலேஷன் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். ஸோ சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மண்டே? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக, இதுவும் ட்விஸ்டட் கொஸ்டின் தான். இதுவும் ட்விஸ்டட் கொஸ்டின் தான். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்மக்கிட்ட என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ கொடுத்த வேல்யூவை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். கொடுக்காத வேல்யூவை எடுத்து போட்டு நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. அதாவது இவங்க எக்ஸட்ரான்னு கொடுக்கவே இல்லை, கம்மா போட்டு எக்ஸட்ரா கொடுக்கல. ஸோ எக்ஸட்ரா கொடுத்துருந்தா நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேலாம் எடுக்கணும். ஸோ நம்ம இங்கே அதை எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ சண்டே. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது, ஓகேவா, நம்மளுடைய ரூலில் நம்ம ஒரு 13 ரூல் சொல்லியிருப்போம் நம்ம கிளாஸில். ஸோ அந்த 13 ரூலில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா வவ்வல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? வவ்வல்ஸ் பார்க்கணும். ஸோ வவ்வல்ஸ் என்ன? AEIOU. இப்போ சண்டேல எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு? யூ இருக்கு, ஏ இருக்கு, 2 வவ்வல்ஸ் இருக்கு. டியூஸ்டேல யூ இருக்கு, இ இருக்கு, ஏ இருக்கு, 3 வவ்வல்ஸ் இருக்கு. இதில் ஏ இருக்கு, யூ இருக்கு, ஸோ 2 வவ்வல்ஸ். அப்போ இந்த காம்பினேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சண்டேயோட வேல்யூ 2, டியூஸ்டேவோட வேல்யூ 3, தேர்ஸ்டேயோட வேல்யூ 2. அப்போ கண்டிப்பாக வவ்வல்ஸை வச்சு தான் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ மண்டேல எத்தனை வவ்வல் இருக்கு? ஓ இருக்கு, ஏ இருக்கு. ஓகேவா? ஓ இருக்கு, ஏ இருக்கு. அப்போ ஆன்சர் 2. ஸோ இங்கே மொத்தம் எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு? 2 வவ்வல்ஸ் தான் இருக்கு. ஸோ ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்து வேல்யூ கேட்டால் வவ்வல்ஸ் செக் பண்ணுங்க. வவ்வல்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் மற்ற கான்செப்ட் போங்க. மேக்ஸிமம் வவ்வல்ஸில் தான் கொஸ்டின் ரொம்ப கேட்பாங்க. ஏன்னா அந்த வவ்வல்ஸ் நிறையா பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு. ஸோ அதனால் வவ்வல்ஸில் தான் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். ஈவன் பேங்க் எக்ஸாமில் இதுதான் வரும். ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
அண்ட் இன்டெலிஜென்ட் மேன். ஸோ இதுவும் ரொம்ப ட்விஸ்டான கேள்வி, சூப்பர் கேள்வி இது. இது ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் தான், ஆனால் சூப்பர் கொஸ்டின் இது. அண்ட் இன்டெலிஜென்ட் மேன் கேரிஸ் 3 sacks வித் 3 sack, அதாவது 3 பை வித் 30 mangoes ஈச். ஓகேவா? நான் ஏன் பாக்ஸ் போட்டுன்னு தமிழ்நாடு சொல்கிறேன். ஸோ 3 பை, ஓகேவா? 3 பையிலையும் அவர் ஒவ்வொரு பையிலையும் 30 மாம்பழம் வச்சுருக்காரு. as he crosses each toll, ஓகேவா? ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் போதும் he has to give 1 mangoes for each sack. ஓகேவா? இப்போ நம்ம டோல்கேட் தாண்டும் போது நம்ம டோல்கேட் பைசா எடுக்கிறோம் இல்லையா, டோல் எடுக்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி இவங்க ஒரு மேங்கோ கொடுக்கணும். he crosses 30 tolls. ஸோ டோட்டல் டோல்ஸ் எத்தனை அப்படின்னா 30. how many mangoes he will have at the end? ஸோ 30 டோல் தாண்டினதுக்கப்புறம் அவர்கிட்ட மீதி எத்தனை மாம்பழம் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பைக்கும், ஓகேவா? இது வந்து முதல் சாக்கு, இது இரண்டாவது சாக்கு, இது மூணாவது சாக்கு. ஒவ்வொரு டோலுக்கு போகும்போதும் ஒரு சாக்குக்கு அவர் ஒரு மாம்பழம் தரணும். ஸோ ஒரு சாக்குக்கு ஒரு மாம்பழம் தரணும்னா இப்போ நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு சாக்குனா 3 சாக்கையும் ஓப்பன் பண்ணி 3லேருந்து ஒவ்வொன்றா எடுத்து தருவீங்க? அப்படி எடுத்து தர மாட்டோம். போவோம், சார் என்கிட்ட 3 சாக்கு இருக்குது, ஸோ 3 மாம்பழம் இந்தாங்க, ஒரு பையை ஓப்பன் பண்ணுவோம், 3 மாம்பழம் எடுத்து கொடுத்துருவோம். அப்போ முதல் டோல் போகும்போது அவர் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த 2 சாக்கை ஓப்பன் பண்ணியிருக்கவே மாட்டார். ஓகேவா? ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டார். இதை மட்டும் ஓப்பன் பண்ணி 3 மாம்பழம் கொடுத்துருவார். அப்போ மீதி என்ன இருக்கும்? மீதி அவர்கிட்ட 27 இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு 10 டோல் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் 3 மாம்பழம் கொடுத்தாருன்னா அந்த முதல் பை தீர்ந்து போயிருக்குமா? 30 மாம்பழம் அவர் கொடுத்துருப்பார், 3 பை தீர்ந்து போயிருக்கும். அப்போ மிச்சம் இப்போ இவர்கிட்ட எத்தனை பை தான் இருக்குன்னா 2 பை தான் இருக்கும். ஸோ கான்செப்ட் புரியுதுல? முதல் டோலுக்கு போகும்போது முதல் பையிலேருந்து 3 கொடுத்துருப்பாரு. அடுத்த டோல் போகும்போது அது அப்புறம் ஒரு 3 கொடுத்துருப்பாரு. 3வது டோலில் 3. ஸோ இதே மாதிரி 10 டோல் முடிவில் இந்த பை எல்லாம் தீர்ந்து போயிருக்கும். அப்போ 10 டோல் முடிவில் 11வது டோல் போகும்போது அவர்கிட்ட 2 பை மட்டும்தான் இருக்கும். இப்போ இவர் ஒரு டோலுக்கு 2 மாம்பழம் கொடுத்தா போதும், ஏன்னா அவர்கிட்ட மொத்தமே 2 பை தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த டோல் போகும்போது, ஸோ அடுத்து ஒரு டோலுக்கு 2 மாம்பழம் கொடுப்பாரு. ஸோ மொத்தம் இங்கே எத்தனை மாம்பழம் இருக்குது இந்த பையில்? ஒவ்வொரு பையிலும் 30 மாம்பழம் இருக்குது. அப்போ ரெண்டாவது இந்த பையை ஓப்பன் பண்ணியிருப்பார். இந்த பையை ஓப்பன் பண்ணால் இப்போ அவர்கிட்ட 2 பை இருக்குது, அதனால ஒரு டோலுக்கு அவர் 2 மாம்பழம் தரணும். அப்போ ஒரு டோலுக்கு 2 மாம்பழம்னா இந்த 30 மாம்பழத்தை எத்தனை டோல் வரைக்கும் தர முடியும்? அவர் 15 டோல் வரைக்கும் தர முடியும். அப்போ அடுத்த 15 டோல் முடிவில் இந்த 30 மாம்பழத்தை கொடுத்து முடிச்சிருப்பாப்புல. அப்போ இப்போ வரைக்கும் அவர் 25 டோல் தாண்டியிருப்பார், 60 மாம்பழம், அதாவது 2 பை தீர்ந்து போயிருக்கும். இப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு பை மட்டும்தான் இருக்கும். அப்போ மிச்சம் எத்தனை டோல் இருக்குது? 5 டோல் இருக்குது. அப்போ ஒரு பையன்றதுனால ஒவ்வொரு டோலுக்கும் ஒவ்வொரு மாம்பழம் கொடுத்தா போதும். அப்போ அந்த 5 டோலுக்கு 5 மாம்பழம் கொடுத்தது போக கடைசியாக அவர்கிட்ட 25 மாம்பழம் மீதி இருக்கும். ஸோ கான்செப்ட் புரியுதுல? ஸோ ஆன்சர் இஸ் 25, நாட் 0 கிடையாது, 25 தான் இதோடைய ஆன்சர். ஏன்னா லாஜிக்கல் ரீசனிங். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லாபத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 3ஐயும் ஓப்பன் பண்ணி ஒன்று நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 10 டோலுக்கு முதல் பையை மட்டும் திறந்து 3 கொடுப்பாரு. அப்போ 30 தீர்ந்துடும். அடுத்து மிச்சம் அவர்கிட்ட 2 பை மட்டும்தான் இருக்கும். 11வது டோல்ல இருந்து 1லேருந்து 10 டோல் வரைக்கும் அவர் எத்தனை மாம்பழம் கொடுத்துருப்பாரு? 3 கொடுத்துருப்பாரு. 11லேருந்து 25 வரைக்கும் அவர் எத்தனை தான் கொடுத்துருப்பாரு? 2 மாம்பழம் தான் கொடுத்துருப்பாரு. ஏன்னா இப்போ அவர்கிட்ட 2 பை மட்டும்தான் இருக்கும். அடுத்து 26லேருந்து 30 வரைக்கும் ஒரே ஒரு மாம்பழம் தான் கொடுத்துருப்பாரு. அப்போ டோட்டலாக அவர் 65 மாம்பழம் கொடுத்துருப்பாரு. ஸோ அவர்கிட்ட இருந்தது 90 மாம்பழம். 90ல் 65 கொடுத்தாருன்னா 25 மாம்பழம் அவர்கிட்ட மீதி இருக்கும். ஓகேவா? இதுதான் கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப ட்விஸ்டட் கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின் கூட. ஓகேவா? இதெல்லாம் குரூப் 1 குரூப் 2ல் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதனால தான் சொன்னேன், வேக்கன்சி கம்மியாக இருந்தால் கொஸ்டினை இது பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டின் சிம்பிள் தான். 2, 3, 5, 9, x
33y. இப்போ கம்பேரிஷன் பார்க்கணும். ஸோ 2க்கும் 3க்கும் வேல்யூ என்ன 1, டிஃப்ரென்ஸ் என்ன இங்கே 2, இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன 4. அப்போ இது கம்பேரிஷன் இருக்கா 1, 1 × 2 2, ஸோ 2 × 2 4. அப்போ அடுத்தது என்ன வரும் 4 × 2 8, அடுத்தது 8 × 2 16, ஸோ அடுத்தது 16 × 2 32. ஸோ அப்போ இங்கே 4, அப்போ 9ஓட 8 ஆட் பண்ணுங்கள். 9 + 8 என்ன வரும் 17 வரும். அப்போ 17 + 16 33. அப்போ 33 + 32 என்ன வரும் 65 வரும். இப்போ x + y தான் கேட்டிருக்காங்க. அப்போ 17 + 65 என்ன வரும் 82 வரும். ஸோ மை ஆன்சர் இஸ் 82. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டின் நல்ல ட்விஸ்டட் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நல்ல ட்விஸ்டட் கொஸ்டின் தான், ஆனால் ஈஸியும் கூட. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா AZ BY CX, அதாவது ஒரு டிஜிட் விட்டு ஒரு டிஜிட் ஆல்டர்னேட்டிவாக ஏலேருந்து இசட் வரைக்கும் இந்த மாதிரியும், திரும்ப ரிவர்ஸில் இசட்லேருந்து ஏ வரைக்கும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ABCD A to Z கொடுத்துருக்காங்க. அடுத்தது இசட்லேருந்து ஏ ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏக்கு அடுத்து இசட் வரும், இசட்டுக்கு அடுத்து பி வரும், பிக்கு அடுத்து ஒய் வரும், ஒய்க்கு அடுத்து சி வரும், சிக்கு அடுத்து எக்ஸு, எக்ஸுக்கு அடுத்து பி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா how many consonants will appear to the left of the vowels. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 26 + 26 52 நம்பரில் வவ்வல்ஸ் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த AEIOU, ஸோ ஃபஸ்ட்டு லைனில் ஒரு 5 வவ்வல், இதில் ஒரு 5 வவ்வல். இப்போ வவ்வலுக்கு முன்னாடி எத்தனை கான்சனன்ட் வரும்னு கேட்குறாங்க. இப்போ AZ BY CX DW EV FU GT இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் வவ்வலை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். இது எடுத்து எழுதுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஓகே, இப்போ வவ்வல்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வவ்வல். இந்த வவ்வலுக்கு லெஃப்ட் சைடில், ஸோ வவ்வலுக்கு லெஃப்ட் சைடில், ஸோ இது வவ்வல், இதுக்கு லெஃப்ட் சைடுனா இது. ஸோ லெஃப்ட் சைடில் எந்த நம்பருமே இல்லை. அப்போ இந்த வவ்வலுக்கு பக்கத்தில் கான்சனன்ட் இல்லை. ஸோ இந்த வவ்வலுக்கு முன்னாடி எந்த நம்பர் வரும் W வரும். ஸோ ஒரு கான்சனன்ட். இந்த வவ்வலுக்கு முன்னாடி F கான்சனன்ட் தான் 2. ஸோ எதெல்லாம் வவ்வல் இல்லையோ அதெல்லாம் கான்சனன்ட், அவ்வளோதான். ஸோ இந்த வவ்வலுக்கு லெஃப்ட் சைடில் கான்சனன்ட் இருக்குது, இந்த வவ்வலுக்கு லெஃப்ட் சைடு கான்சனன்ட் இருக்குது, இந்த வவ்வலுக்கு லெஃப்ட் சைடு கான்சனன்ட் இருக்குது, மற்ற 9 வவ்வலுக்கும் லெஃப்ட் சைடு கான்சனன்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 9. ஸோ அதுக்கு உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல. ஸோ நீங்கள் இதை ஆர்டராக எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? AZ BY CX DW EV FU அப்படின்னு எழுதுவீங்க. அப்போ யூக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வவ்வலை தவிர மற்ற எல்லா வவ்வல்ஸுக்கும் முன்னாடி ஒரு கான்சனன்ட் வரும். ஸோ டோட்டலாக இங்கே 10 வவ்வல்ஸ் இருக்குது. அப்போ 10ல் ஒரு வவ்வலுக்கு மட்டும் கான்சனன்ட் இல்லை. அப்போ டோட்டலாக 9 வவ்வல்ஸ்க்கு முன்னாடி கான்சனன்ட் வந்திருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 9. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கொஸ்டின் ரொம்ப டஃப் கிடையாது. ஒரு 5 கொஸ்டின், ஓகே, ஒரு 4 கொஸ்டின்லேருந்து 5 கொஸ்டின். ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்டடு, அப்புறம் இது கொஞ்சம் ட்விஸ்டடு. 2 3 4, இது ட்விஸ்டட் இல்லை, கொஞ்சம் டஃப்பானா. 5 5, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். 6 7 இது கொஞ்சம் ட்விஸ்டட். 7 8. ஸோ ஒரு 8 கொஸ்டின் வந்து 27 கொஸ்டினில் வந்து ஒரு 8 கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க. பட் ரொம்ப சிம்பிள் தான். அந்த 8ல் ஒரு 5 கொஸ்டின் வேணால் ட்விஸ்டட்னு சொல்லலாம். ஸோ ஒரு 3 கொஸ்டின் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், டைம் இருக்கும். மற்றபடி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதே மாதிரி சிம்பிளாக எல்லா கொஸ்டினும் நம்ம இப்போ கேட்ட கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதே மாதிரி தான் டாபிக் வைஸாக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் கிளியராக சொல்லிடுவோம். அடுத்து கான்செப்ட் தனியாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் முடிச்சு, ஃபவுண்டேஷன்னா பேசிக்காக நமக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் வேதிக் மேக்ஸ். இது ஃபுல்லாகவே வேதிக் மேக்ஸ். இது டீட்டெயில்டாக நம்ம கோர்ஸில் சொல்லியிருப்போம். அடுத்தது கான்செப்ட்.
ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் கான்செப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் அரௌண்ட் நம்ம 84 டாபிக் சால்வ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் குறைஞ்சது ஒரு 100 கொஸ்டின்ல இருந்து 300 கொஸ்டின் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலாக 10,000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ப்ராப்ளம் சொல்யூஷனாக. ஸோ நம்ம கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு வந்து கைக்கு வந்துடும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 1499 மட்டும்தான் 1 இயர் வேலிடிட்டி. ஸோ வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன வரலாம்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு உண்மையை சொல்லிடுறேன், பட் இந்த தடவை கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏன் அதிகமாக வரும் அப்படின்னா, மேக்ஸை தவிர்த்து மற்ற கொஸ்டின் எல்லாமே ஈஸின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸை தவிர்த்து தமிழ் எல்லாமே வந்து ஒரு 95 எபோவ் நான் போட்டாச்சு. ஸோ சயின்ஸும் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க, பாலிட்டி ஈஸி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க, மற்றதெல்லாம் ஈஸின்னு சொன்னதுனால இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். டோட்டல் வேக்கன்சி எத்தனை அப்படின்னா 6244. ஓகேவா? டோட்டல் அப்ளிகண்ட்டு, ஸோ டோட்டலாக அப்ளை பண்ணவங்க வந்து 20,37,101 பேர். இதில் 327 ஃபார்மை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டோட்டலாக 20,36,774. ஸோ எத்தனை பேர் எக்ஸாம் அப்பியர் ஆனாங்கன்றத லிஸ்ட்டு நமக்கு தெரில. ஸோ இதில் ஒரு 30,000 பேர் விட்டுருங்க. 36,000 பேர், 36,774 பேர் எக்ஸாம் வரலன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20 லட்சம் பேர் எக்ஸாம் அப்பியர் ஆனதை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேல் கேண்டிடேட் வந்து 81,702, ஃபீமேல் வந்து 1,21,922, இரு பாலினர் ஓகேவா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வந்து 180. ஸோ டோட்டலாக 20,36,774. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து 20 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா 6,244 மட்டும்தான். ஸோ டோட்டலாக 0.3% மட்டும்தான் வேக்கன்சி நமக்கு இருக்குது. ஓகேவா? 99.7% ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ 0.3% மட்டும்தான் வேக்கன்சி டோட்டல். இதில் எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்கன்னு தெரில. அப்படி அப்பியர் ஆனாலும் இது 0.3 அப்படின்றது என்னவா மாறும்னா ஒரு 0.4ஆவோ இல்லை 0.5ஓ தான் மாறும். ஸோ லெஸ் தென் 1% தான் உங்களுக்கான வேக்கன்சி. ஸோ அதனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நியர்லி ஒரு 10,000, அதாவது 9,000 ப்ளஸ் இல்லைனா 10,000 கிட்ட வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் தெரில. பட் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் மார்க் நான் எதை வச்சு போட்டிருக்கேன் அப்படின்னா கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் இத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிருந்தால் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேவா? நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது கட் ஆஃப் வந்து இல்லை சார் இந்த வட்டம் கம்மியாக வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தான் இந்த டீட்டெயிலில் கொடுத்துட்டேன். நான் டோட்டல் அப்ளிகண்ட் எத்தனை, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எத்தனை. ஸோ வேக்கன்சிஸையும் அப்ளிகண்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். 0.3% தான் வருது. அப்போ 0.3%னா 1% கூட கிடையாது. அப்போ அவங்க எவ்வளோ ஃபில்ட்ரு பண்ணணும், எப்படியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அவங்க ஆள் எடுப்பாங்கன்னு யோசிங்க. அப்போ ஃபில்ட்ரு பண்ணால் ஃபஸ்ட்டு 7,000 பேருக்குள்ளே வர்றவங்க மட்டும்தான் எக்ஸாமில் உள்ளே போக முடியும். ஸோ இதில் கம்யூனிட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் இதெல்லாம் இருக்குது, கோட்டாலாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே பிரிக்கும்போது ஒரு இது என்னோட சஜஷன் மட்டும்தான். இது வந்து கம்பல்சரி கிடையாது. இது என்னுடைய ஒரு வியூ. இவ்வளோ வரலாம். இன் ஜென்ரலாக 170 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 170 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் சார், 200க்கு ஒரு 180 போட்டிருக்கேன், 172, 175 அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஓகேவா? மேபி இதிலிருந்து குறையலாம். இதுக்கு மேலே கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதிலிருந்து குறையலாம். பட் இது எக்ஸாக்ட் கட் ஆஃப் கிடையாது. இது என்னுடைய ஒரு அனுமானம்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஒரு இது நான் அனலைஸ் பண்ணது வரைக்கும் போன வட்டம் இந்த வட்டம் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த தடவை கொஸ்டினும் ஈஸின்றதுனால இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸாம் நடக்கிறதுனால நிறைய எஃபர்ட் போட்டு எழுதியிருக்காங்க. குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் குரூப் 4 எழுதுறாங்க. குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் குரூப் 4 எழுதுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களும் குரூப் 4 எழுதுறாங்க. அப்போ அரௌண்ட் 20 லட்சம் பேர்னா ஸோ கொஞ்சம் டஃப் தான் நமக்கு. ஸோ அதனால் 170 ப்ளஸ்ஸு. ஸோ நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 170 ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி இதுக்கு குறையலாம். இதுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம்
ஏன்னா மார்க் ஷீட் போடும்போது ஒரு சில பேர் மார்க் ஷீட்டில் நம்பர் தப்பாக குறிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்றது வேறு இருக்குது. ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் கரெக்டாக ஃபில் பண்ணலன்னா அதில் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ ஒரே இது வந்து நீங்கள் 2 தடவை ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் மார்க் குறையலாம். ஸோ ரோல் நம்பர் கரெக்டாக எழுதலை, ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஷேட் ஆகிருக்கு, பக்கத்தில் ஷேட் ஆகிருக்கு, ஸோ மார்க் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10வது கொஸ்டின்லேருந்து 15வது கொஸ்டின் 5 கொஸ்டின் தெரியாது, அதை விட்டுட்டு 16லேருந்து எழுதுவாங்க. ஆனால் ஷேர் பண்ணும்போது 15லேருந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிலாம் கழிச்சு போக என்னுடைய ஒரு தோராயமான குத்துமதிப்பான மதிப்பு என்ன அப்படின்னா, ஓசி கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா 175 ப்ளஸ், பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 170 ப்ளஸ். ஸோ பிசி முஸ்லீம் இந்த கேட்டகரி தான். நான் இதில் ஸ்டெனோ எதுவுமே போடலை. இது வந்து ஜென்ரலாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லியிருக்கேன். 175 மேபி இதுக்கு குறையலாம், இதுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இதுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 160 ப்ளஸ் ஆர் 170 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் குரூப் 4 உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, சப்போஸ் இந்த தடவை நான் வந்து தமிழில் மிஸ் பண்ணிட்டேன் சார், கொஞ்சம் படிச்சிருக்கலாம் அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகே, பேங்க் எக்ஸாம் போட்டிருக்காங்க, ஐபிபிஎஸ் போட்டிருக்காங்க, அடுத்து எஸ்எஸ்சி சிஜிஎல் வருது, சிஹெச்எஸ்எல் வருது. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எக்ஸாம் வருது. அடுத்து குரூப் 2 வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம் நான் 170 ப்ளஸ் போட்டிருக்கேன், 180 ப்ளஸ் போட்டிருக்கேனாலும் நீங்களும் அடுத்த குரூப் 2க்கோ ஐபிபிஎஸ்க்கோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம கையில் ஒரு 2-3 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தால் ஜாபை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரே ஜாபை மட்டும் நம்பி இருக்க வேண்டாம். நீங்கள் 170 180 ப்ளஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா 0.1 மார்க் 0.25 மார்க்லலாம் போனவங்கலாம் இருக்காங்க. ஓகேவா, அதனால் ஒரு இதை மட்டும் இது பண்ணி இருக்காதிங்க. நான் டிஸ்கரேஜ் பண்ணலை, ஃபேக்டை சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் இதை மட்டும் நம்பி இருந்து ஓகே நான் நல்லா போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேபி நம்ம லக்கு ஏதோ ஒன்று நமக்கு நடக்கலாம். ஸோ அதனால் ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டார். இன்டர்வியூ வரைக்கும் போனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நினைக்கிறேன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது இவருக்கு முந்தின இது வரைக்கும் வேலை கிடைச்சிருச்சு, இவருக்கு கிடைக்கல. ஸோ வேக்கன்சி முடிஞ்சது அப்படின்னா ஸோ இப்படியெல்லாம் நடக்கும். ஓகே, 0.1 மார்க்கில் போனவங்களாம் இருக்காங்க. அதனால் டிஸ்கரேஜ் பண்ணல, அடுத்தடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தடவை 180 ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமில் 190 ப்ளஸ் போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து குரூப் 2 வருது. ஸோ அப்போ குரூப் 2 எக்ஸாம்னா இதோட ஹையர் கிரேடு. ஸோ இங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதை அப்படியே கண்டினியூவாக நீங்கள் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ மேக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, மேக்ஸ் உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.